ஹாய், வணக்கம். நான் தான் உங்கள் வெயில் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு தான் நான் யூடியூப் வந்து ஒரு ஒரு வாரம் மேலே ஆயிடுச்சு போல இருக்குது வீடியோ அப்லோட் பண்ணல. ஸோ இன்றைக்கி சாட்டர்டே நைட். ஆக்சுவலி கொஞ்சம் பிஸியாக இருந்தோம், வேலை, அப்புறம் சில அன்வான்ட் சம்பவம்லாம் நடந்துடுச்சு கப்பைக்கு. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ வேறு என்ன நடந்துச்சு, ஷாலிக்கு போயிட்டு ஜாமான் வாங்கினேன் எனக்கு. அப்புறம் வேலைகள், இது குட் நியூஸும் இருக்குது, பேட் நியூஸும் இருக்குது. அப்புறம் குட் நியூஸ், பேட் நியூஸ், அப்புறம் சம்பவம், இந்த 3 இருக்குது இந்த வாட்டி. ஸோ என்ன நடந்துச்சுன்னா, 22ஆம் தேதி வந்து நான் வந்து ஷாக்கு போனேன். நம்ம தலைவன் பட்டிக்கு, விஜய் அண்ணன் பட்டிக்கு நான் ஷாக்கு போனேன். ஷாக்கு போயிட்டு கேப்டன் சொன்னாங்க போய் ரொட்டி ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க அவங்களுக்கு. ஸோ அப்படியே நானும் அந்த கேப்பில் ஷாலிஃப் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு போயிட்டு போயிட்டு ஜாமான் வாங்கும் போது ஷாப்பிங் மாலில் ஒரு சைனீஸ் ஆண்டி, அவங்க வந்து நான் ஜாமான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் அந்த ஈயான் கிளேபாங்கில், புக்கேத்திங்கி கிளாங்கில் ஜாமான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஒரு சைனீஸ் ஆண்டி வந்து ஒரு மிட்டாய் இருந்துச்சாங்க, ஹிமாலயாஸ் மிட்டாய். அது பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது வந்து சோட் ரூட்க்கு நல்லது அப்படி இப்படி சொல்லியிருந்தீங்க. நான் ஒரு மாதிரி பார்த்தேன், யார் இந்த ஆண்டி? எனக்கு யாரு கூட தெரியாது அவங்க யாருன்னு. யார் இந்த ஆண்டி? இவங்க ஏன் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த ஜாமான் வாங்குறது. அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிட்டேங்க. போயிட்டு நானும் வேறு செக்ஷனுக்கு போயிட்டு ஜாமான் பின்னாடி வந்தீங்க. கடைசியில் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டேங்க, என் த்ரோலியை எடுத்துட்டேங்க. நீ வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு. நானும் அப்படியே பூங்க ஆயிடுச்சு, பிளர் ஆகிட்டேன். இவங்க ஏன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் நான் அந்த மாதிரி. ஸோ ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன ஹெல்ப் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணீங்க. பண்ணிவிட்டு அவங்களே அந்த பேக்கிங் பேக்கு, ஒன்று போதுமா, 2 வேணுமா, அந்த மாதிரிலாம் கேட்டு ஜாமான்லாம் வச்சு அந்த பேக்கில் இந்த ஜாமான்லாம் வச்சுட்டு எப்படி கட்டுறேன்னு சொன்னாங்க. கேட்டாங்க. நான் சொன்னேன் காட்டில் கட்டுறேன். காட்டு என்கிட்டேருந்து எடுத்துகிட்டு அவங்க காசு கட்டுறாங்க. கட்டிட்டு என்கிட்ட திருப்பி கொடுத்தாங்க காட்டை. நான் என்னடா, நான் அந்த எப்படி சொல்லுது, அந்த ஷாக்லேயே நான் இப்படி ஜாம் ஆகிட்டேன். என்ன தான் நடக்குது இங்கே? பட் அவங்க ஒன்றுமே என்னோடய ஜாமான்லாம் திருட்டல. அவங்க என்னதான் அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்தாங்களா, அந்த யோன் கிளேபாங்கில் ஜாமான் வாங்கினா பாயிண்ட்ஸ் கிடைக்காது, அது மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் ஜாமான்லாம் வாங்கிட்டு அந்த ஜாமான் சர்டன் குவான்டிட்டி வாங்கினாக்கா ஃப்ரீ ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி கிடச்சிடும். அந்த மாதிரி கிடைக்கும்ல, எனக்கு ஃப்ரீ ட்ரிங்க்ஸ் கிடச்சிச்சு. அதிலும் அந்த கவுண்டருக்கு போயிட்டு அந்த ஃப்ரீ ட்ரிங்க்ஸ் கொடுத்து இதை வச்சுக்க, சரி பார்த்து போயிட்டு வான்னு. நான் தேங்க்யூ ஸோ மச்ன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், என்னடா நடந்துச்சு. ஷாப்பிங் மால் போனோம், ஜாமான் வாங்கிட்டு இருந்தேன், தண்டி வச்சாங்க, அதோட தெரியல என்ன நடந்துச்சு. திரும்ப அந்த ஷாக்கில் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நல்லவங்க, அதுக்குன்னு ஷாப்பிங் மாலில் ஜாமான் ஏன் உண்டியா ஜாமான் வாங்கக்கூடாதா என்ன? என்னோட தாட் வந்து அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. நான் உண்டியா ஜாமான் வாங்கக்கூடாதா? ஏன் துணையாக இருந்தால் தான் ஜாமான் வாங்க முடியுமா என்ன சூப்பர் மார்க்கெட்டில்? அந்த மாதிரி தோணிகிட்டு இருந்துச்சு. பட் அவங்க பண்ணதும் புரியுது, அவங்க ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் என்னால் எப்படி சொல்லுறது, ஏற்றுக்க முடியல.
என்னடா இந்தமாரி திடீர்னு யாரும் இந்தமாரி பண்ணதில்லை எனக்கு. ஸோ அந்த ஆண்டி எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கணும் வேண்டிக்கிறேன். அவ்வளோதான். அப்புறம் வேறு என்ன இருந்துச்சுன்னா, ஜாமான்லாம் வாங்கிட்டு அப்புறம் இந்த எனக்கு ஜாமான் வாங்கினேன்னு சொன்னல, இது வாங்கினேன். இது நான் குச்சைங்களே தேடிட்டேன், ரொம்ப இடத்துல குச்சைங்களை தேடினேன். போர்ட்லாங்கில் அந்த கிளாங்கில் அந்த இயோன் கிளேபாங்கில் தான் கிடச்சிச்சு இது, இந்த கேமரா ஸ்ட்ரீமிங்க்கு. ஸோ ஃபைனலி கிடச்சிருச்சுலா. ஸோ நான் என்ன பண்ணேன், அப்புறம் போட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னா ஸ்ட்ரீமிங் பண்ணலாம் நான். ஸோ இது வாங்கினேன். இது வாங்கிட்டு நல்லா ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு போய் முடியெல்லாம் வெட்டிட்டு, எப்படி ஹேண்ட்ஸமாக இருக்கேன்னா முடியெல்லாம் வெட்டிட்டு கொஞ்சம் த்ரீம் பண்ணிட்டு டாடி எங்கே வெட்டினா, இது ரோமியோ பாபி ஷாப்புன்னு ஒரு கடை இருக்குது கிளைங்கில், ரோமியோ பாபி ஷாப். அங்கே போயிட்டு முடி வெட்டினேன். முடியெல்லாம் வெட்டிட்டு அப்புறம் ஃபேஷியல்லாம் செஞ்சுட்டு அது ஒரு 140 வந்துச்சு. பட் நல்லா செஞ்சாங்க, மசாஜ்லாம் பண்ணிட்டு மூஞ்சிலாம் மசாஜ் பண்ணிட்டு ஒரு 1 hour கிட்ட ஃபேஸ்லாம் இது பண்ணிட்டு நல்லா பழன்னு இருந்துச்சு. இப்போ ஓகே தான், நல்லா தான் இருக்குது. நல்லா வெட்டிட்டு முடியெல்லாம் வெட்டிட்டு ஒரு 7:30 மணிக்கு வெஸ்ட்போர்ட்டுக்கு வந்தேன். வெஸ்ட்போர்ட்டுக்கு வந்துட்டு வெஸ்ட்போர்ட் வந்து வேலை செய்கிற அந்த பாட் பேரில் கிளாங்கில் இருக்கிற பாட் பேர். அங்கே போயிட்டு கப்பை ஏறிட்டேன். கப்பை ஏறும்போது நேராக டியூட்டிலாம் பண்ணிவிட்டு 12 மணி ஆயிடுச்சு. கப்பெல்லாம் இந்த ஏர்லி மார்னிங் கிளம்பிடுச்சு. காஸ்ட் ஆஃப் பண்ணிடுச்சுலாம். காஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு நாளைக்கு வாட்ச் செய்யும்போது ஏவிட்டு என்னமோ கேப்டன் சொல்லியிருந்தாங்க, என்னமோ நடந்துச்சு கப்பைக்குன்னு. நான் என்ன நடந்துச்சு யோசிச்சுட்டு இருந்தேன், என்னவா இருக்கும். அப்புறம் நான் என்னுடைய வேலை செய்கிற ஏவி கிட்டே கேட்டேன், என்னடா நடந்துச்சுன்னு. அங்கே ஒரு பாட்டில் இருக்கும்போது கப்பை வந்து எங்கள் கப்பை இல்லை, பின்னாடி ஒரு கப்பை வந்து பங்கர் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. பங்கர் பண்ணிக்கிட்டா கப்பை எண்ணெய் ட்ரான்ஸ்ஃபர்னால் எப்படி சொல்லுது, ஃபியூல் லைக் பெட்ரோல், காடிக்கு பெட்ரோல் ஊற்றுவோம்ல, அதே மாதிரி கப்பலுக்கும் ஃபியூல் போடுவாங்களா. ஸோ அந்த ஃபியூல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பக்கத்தில் கப்பை இருந்துச்சுல, இந்த கப்பை வந்து ஃபியூல் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. எங்கள் கப்பை வந்து இப்படி இந்த ஃபேஸிங்கு, இந்த கப்பை இப்படி ஃபியூல் ஏற்றிக்கிட்டு. இந்த கப்பை தான் எண்ணெய் கொடுக்குது. காஸ்ட் ஆஃப் பண்ணி இப்படி போக இருந்தானே, பின்னாடி வந்து இந்த சைட்டு எங்கள் கப்பையில் இடித்து கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் இருந்துச்சுல. அதுக்கு அவ்வளோ பிஸி, கம்பெனி எல்லாம் வந்து செக்லாம் பண்ணிட்டு. அதான் எப்படி இன்சிடென்ட் நடந்துச்சு எனக்கும் புரியல. அவங்க இப்படி காஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு இப்படி போகிற பதிலாக பின்னாடி வந்து எங்கள் கப்பையில் இடிச்சிட்டாங்க. ஓகேலா, அவ்வளோ அடி இல்லை, இப்போ இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுதான் நான் சொன்னேன் சம்பவம் சொல்லிட்டேன், அந்த அன்டி கதை சொல்லிட்டேன். வேறு என்ன, ஜாமாவும் வாங்கிட்டேன். ஸோ அதுதான், வேறு என்ன, இந்த ஜாமான் பூட்டிட்டு பார்ப்போம். சரி வாங்க பூட்டுவோம், இப்போயே பூட்டிடுவோம். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங். ஜாமான் அன்றைக்கி ஆப்பிள் வாட்ச் வாங்கும்போது அந்த கடைக்காரங்களே அன்பாக்சிங் அவர் கேட்டார், நான் அன்பாக்சிங் பண்ணணுமா இல்லை நீங்கள் பண்ணுறீங்களான்னு. பரவாயில்ல நீங்களே பண்ணிடுங்க, நான் இப்போ போட்டுக்கிறேன்னு சொன்னேன். ஸோ அவர் பண்ணார். இது வந்து நான் பண்ணுறேன், என்னோடய ஃபர்ஸ்ட் ஐட்டம் அன்பாக்சிங். என்ன
இந்த கேமரா வச்சு ஸ்ட்ரீமிங் பண்ணலான்னு ஒரு பிளான் தான். இதுதான் இந்த கேமரா. ஓட்டி பார்ப்போம் இப்படி வேலை செய்யுதுன்னு.